தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. சார்ந்த தகவலை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் சுருக்கமாக கேட்டுவிட்டு வரலாம். சுசித்ரா, வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. தபால் வாக்குகள் தான் எண்ணப்படுகிறதா? எப்போதிலிருந்து வாக்குப்பெட்டிகள் எண்ணும் பணி தொடங்கும்? அப்படியே மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல்கள் மட்டுமல்லாமல் 48 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தல் மற்றும் 2 மக்களவை தேர்தலுக்கான தொகுதிகளுக்கான தற்பொழுது அந்த இடைத்தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. முதலில் தபால் வாக்குகளானது முதலில் எண்ணப்பட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் சுமார் 8:30 மணி முதல் 8:45 மணி முதல் அந்த ஒரு வாக்கு பெட்டிகளுடைய எண்ணிக்கையும் நடைபெற தொடங்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த அளவில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பது காரணமாக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கடுமையான ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாட்டையும் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகளை நேரலையாக லைவ் ரெக்கார்டிங் மூலமாக கண்காணிக்கப்படும் நிகழ்வும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டுள்ள அனைத்து மாநிலங்களிலும், குறிப்பாக அந்த 15 இடைத்தேர்தல்கள் நடைபெற உள்ள மாநிலங்களிலுமே இந்த ஒரு நடைமுறையை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. மிக முக்கியமாக உத்தரப்பிரதேச மாநிலம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கூடுதல் பாதுகாப்பு என்பது வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு போடப்பட்டுள்ளது. வாக்கு பதிவின் பொழுது ஏற்பட்ட அந்த கலவரங்கள் காரணமாக மீண்டும் வன்முறை எதுவும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு செயல்பாட்டை செய்துள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான தொகுதிகளாக பார்க்கப்படும் வயநாடு உள்ளிட்ட மகாராஷ்டிரா தொகுதிகளுக்கான ஒரு பார்வையாளர்களும் தேர்தல் ஆணையத்தால் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மாநிலங்கள் மிக முக்கியமாக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் 2 மாநிலங்கள் மட்டுமல்லாமல் இடைத்தேர்தலை சந்திக்கும் மாநிலங்களுக்குமான ஒரு பலத்த பாதுகாப்பு என்பது துணை ராணுவ படையினருடன் தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடுகளால் செய்யப்பட்டுள்ளது. அந்தந்த மாநிலங்களுடைய அந்த தேர்தல் ஆணையர்கள் நேரடியாக பல்வேறு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு நேரடியாகவே சென்று கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவை மட்டுமல்லாமல் அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைந்திருக்கும் பகுதிகளிலும் பொதுமக்கள் கூடுவதற்கான ஒரு தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ட்ரோன் கண்காணிப்பு, சிசிடிவி கேமராக்கள் மூலமான கண்காணிப்பையும் தேர்தல் ஆணையம் இந்த முறை கடுமையாக பலப்படுத்தியிருக்கிறது. இன்று ஒரு சுமார் 10 மணி முதல் முதற்கட்ட ட்ரெண்டிங் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அபினியா, நன்றி சுசித்ரா. தற்போதைய கள விவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தொடர்ந்து பாஜகவிலிருந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாநில தேர்தல்கள், இடைத்தேர்தல்களை எப்படியாக அணுகுகிறது? எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்கிறது? ஜார்க்கண்ட் இந்த 2 மாநிலங்களிலும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை எங்களுடைய ஆட்சி அங்கு தொடரும். மகாயுத்தி அப்படின்றது எங்களுடைய கூட்டணியுடைய பெயர். அந்த கூட்டணி மீண்டும் நாங்கள் ஆட்சி பிடிப்போம். மொத்தம் உள்ள 288 தொகுதிகளில் நாங்கள் பாஜக தனித்தே 100 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற முழு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கூட்டணியாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா 160க்கு மேல் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஜார்க்கண்டை பொறுத்தவரை அங்க உள்ள 81 தொகுதிகள், அந்த 81 தொகுதிகளில் 50லிருந்து 60 தொகுதிகள் வரை எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. குறிப்பாக ஜார்க்கண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு முதலமைச்சரே சிறையில் இருந்தாரு. அதுவும் குறிப்பாக ஒரு ஊழல் ஆட்சியை செய்த அந்த ஒரு முதலமைச்சர். தற்போது நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தல்கள் என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்படியாக இருக்கும் பொழுது தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் என்பதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விருந்தினர்களும் நம்மோடு இணைய தொடங்கி இருக்கிறார்கள். காங்கிரசிலிருந்து திரு திருச்சி வேலுசாமி நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நீங்க எப்படி எந்த எதிர்பார்ப்போட, எந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்போட இந்த தேர்தலை அணுகுறீங்க? எதிர்பார்ப்பு என்பதல்ல, நான் அரசியலில் மற்றவர்களை போல என்னுடைய விருப்பத்தை எல்லாம் சொல்லிட்டு போவதில்லை. எதுவும் நடக்கலாம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஓரளவுக்கு என்னுடைய அனுமானம் நடக்கிற நிகழ்ச்சிகளை வைத்து பார்க்கிற போது, இப்போ இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று நீங்கள் மாநிலங்களை நினைக்கிறீங்க. ஆனால் வயநாடு தேர்தல் முடிவு என்பது எதிர்காலத்தில் இந்திய நாட்டுடைய அரசியல் போக்கையே வேறு விதமாக திசை திருப்புவதற்கான முதல் திருப்பம்னு நான் பார்க்குறேன். என் பார்வையில் வயநாட்டில் பிரியங்கா வெற்றி பெறுவதில் எந்த தயக்கமும் கிடையாது. உறுதியாக வெற்றி பெறும். வெற்றி பெற்ற சில நாட்களிலே, ஒரு வாரத்துக்குள்ளே பாராளுமன்றம் கூடுது. பாராளுமன்றத்தில் பதவியேற்க போகிறாங்க. பதவியேற்று முதன்முறையாக அந்த பெண் பேசுகிறதுக்கு பின்னால் நீங்கள் இன்ப அதிர்ச்சி தான் இதுக்கு சொல்லணும். இந்திய நாடு முழுவதும் இருக்கிற கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் ஒட்டுமொத்தருடைய பார்வை அந்த பெண்மணியுடைய பேச்சிலே தான் போய் நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பெண்மணி எப்படிப்பட்டவர் என்பதை நான் இளம் வயதிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெளிவான சிந்தனை,
உறுதியான மனோநிலை, துணிச்சல், எல்லாவற்றிற்கும் ஒட்டுமொத்தமான ஒரு உருவமாக அவர் இருக்கிறார். அதனால் அவர் வந்ததற்கு பின்னால ஒரு பெரிய மாற்றம் வரும், அது ஒன்று. அதே போலவே இந்த மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் மகாராஷ்டிரா தேர்தல் என்பது மிகவும் கவனிக்கப்படத்தக்க ஒரு தேர்தல் தான். நான் அதை நினைப்பது, மகாராஷ்டிரா தேர்தலில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் மற்ற மாநிலங்களை விட அந்த மாநிலம் ஒரு வித்தியாசமான மாநிலம். விவசாயம் முக்கியமாக இருக்கிறது, தொழில் பிரதானமாக இருக்கிறது. இந்த ரெண்டையும் மேம்படுத்துவது ஒரு ஆட்சிக்குடைய இலக்கணமே அதுதானே. தொழிலும் விவசாயம் இருக்கணும், அதை மேம்படுத்த கல்வி இருக்கணும். இந்த மூன்றுமே சம அளவில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இன்றைய சூழலில் அங்கே விவசாயிகளுக்கும் பயங்கர பிரச்சனை, தொழிலாளர்களுக்கும் தொழில் நடத்துகிறவர்களுக்கும் பயங்கர பிரச்சனை இருக்கு. இந்த நேரத்தில் அங்க இருக்கிற மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனோநிலையில் தான் இருப்பார்கள், இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடும் பேசுவதற்கு முன்பாக தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது சார்ந்த தகவலை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் சுருக்கமாக கேட்டுவிட்டு வரலாம். சுசித்ரா, வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது, தபால் வாக்குகள் தான் எண்ணப்படுகிறதா? எப்போதிலிருந்து வாக்குப்பெட்டிகள் எண்ணும் பணி தொடங்கும்? அப்படியே மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல்கள் மட்டுமல்லாமல் 48 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தல் மற்றும் 2 மக்களவை தேர்தலுக்கான தொகுதிகளுக்கான தற்பொழுது அந்த இடைத்தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. முதலில் தபால் வாக்குகளானது முதலில் எண்ணப்பட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் சுமார் 8:30 மணி முதல் 8:45 மணி முதல் அந்த ஒரு வாக்கு பெட்டிகளுடைய எண்ணிக்கையும் நடைபெற தொடங்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த அளவில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பது காரணமாக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கடுமையான ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாட்டையும் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகளை நேரலையாக லைவ் ரெக்கார்டிங் மூலமாக கண்காணிக்கப்படும் நிகழ்வும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டுள்ள அனைத்து மாநிலங்களிலும், குறிப்பாக அந்த 15 இடைத்தேர்தல்கள் நடைபெற உள்ள மாநிலங்களிலுமே இந்த ஒரு நடைமுறையை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. மிக முக்கியமாக உத்தரப்பிரதேச மாநிலம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கூடுதல் பாதுகாப்பு என்பது வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு போடப்பட்டுள்ளது. வாக்கு பதிவின் பொழுது ஏற்பட்ட அந்த கலவரங்கள் காரணமாக மீண்டும் வன்முறை எதுவும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு செயல்பாட்டை செய்துள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான தொகுதிகளாக பார்க்கப்படும் வயநாடு, மகாராஷ்டிரா தொகுதிகளுக்கான ஒரு பார்வையாளர்களும் தேர்தல் ஆணையத்தால் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மாநிலங்கள் மிக முக்கியமாக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் 2 மாநிலங்கள் மட்டுமல்லாமல் இடைத்தேர்தலை சந்திக்கும் மாநிலங்களுக்குமான ஒரு பலத்த பாதுகாப்பு என்பது துணை ராணுவ படையினருடன் தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடுகளால் செய்யப்பட்டுள்ளது. அந்தந்த மாநிலங்களுடைய அந்த தேர்தல் ஆணையர்கள் நேரடியாக பல்வேறு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு நேரடியாகவே சென்று கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவை மட்டுமல்லாமல் அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைந்திருக்கும் பகுதிகளிலும் பொதுமக்கள் கூடுவதற்கான ஒரு தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ட்ரோன் கண்காணிப்பு, சிசிடிவி கேமராக்கள் மூலமான கண்காணிப்பையும் தேர்தல் ஆணையம் இந்த முறை கடுமையாக பலப்படுத்தி இருக்கிறது. இன்று ஒரு சுமார் 10 மணி முதல் முதற்கட்ட ட்ரெண்டிங் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அபினியா.